அரே அல்லா அரே அல்லா. ஆஹா டார்கெட் ஈஸியா தான் இருக்கு. வாங்க கேப்டன் அடிச்சு நொறுக்கலாம் இன்னைக்கு. வேணாம்ப்பா, நான் வரலப்பா, நான் வேற வரல. ஓப்பனிங் நீங்க தான் இருக்கணும். ஓப்பனிங் வேண்டாம்ப்பா, நான் மிடில் ஆர்டரும் வேண்டாம், எனக்கு வேறவே பிடிக்கலப்பா. ஆல்ரெடி பேட் வர மாட்டேங்குது, ஃபார்ம்ல இல்ல, எதுவும் எனக்கு வேணாம். என்ன இவ்வளவு வெக்ஸா பேசுறீங்க, என்னாச்சு? ஆமாடா, நான் ஒழுங்கா விளையாடல சொல்லி மேட்ச் கூட தான் கம்பேர் பண்றாங்கடா. நான் ஏதோ வெக்கேஷன் வந்த மாதிரி சும்மா சைக்கிள் ஓட்ட வந்தோம் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க பழைய ஃபார்மை திரும்பி நான் கொண்டு வர வைக்கவா? அதெல்லாம் முடியாது தம்பி. முடியும். எப்படி? இப்படி அதான் வந்துட்டாங்கல்ல. இவன் வந்து நான் என்னப்பா பண்ணுவேன்? உங்க ஃபார்ம் திரும்பி வந்துரும். எப்படிப்பா வர நம்பிக்கை இல்லப்பா. புல் ஷாட் அடிங்க. அடிக்க முடியாதுப்பா. ஒரு நிமிஷம். என்னது அடி? எப்ப 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 50 போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 50 போட்டுக்கோ. அப்படியே பாசக்கார பயிலுக்கு விட்டுட்டு அடிக்கவே மாட்டாங்க. அடிங்க. டேய் டேய் டேய், ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர் சிஎஸ்கே க்கு வந்தாதான்டா ரன் அடிப்பான். நீங்க எல்லாம் சிஎஸ்கே கூட ரன் அடிச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ்டா தம்பி, நீ எந்த நேரத்துல வந்தன்னு தெரியல. என் ஃபார்ம்ல திருப்பி வந்துருச்சு. எப்படி கேப்டன், எப்படி உங்க பழைய ஃபார்ம் கொண்டு வர வச்சு பாத்தீங்களா? உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ரிசர்வ் பண்ணிட்டு நிதிஷ் ராவ் சொல்லி அனுப்புறாருங்க. அப்படியா? அடி. டேய் என்னடா அவன் ஆள காணோம்? அதான் 15 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டேன். அப்படியா? டேய் கேப்டன் பாரு கீழ விழுந்துட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன். இவங்களாலயா? இல்ல இல்ல, இவங்க கூட 2 மேட்சா வச்சிருக்கோம். இன்னும் 2 மேட்ச் இருந்தா நம்ம அழகா ஃபார்முக்கு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் சார், நானும் இவங்கள்ட்ட அடிச்சு ஆரஞ்சு கேப் வாங்கிருப்பேன் சார். இன்னும் 2 மேட்ச் வாங்க சார். எந்தீங்க சார்? கூட வாங்க. எந்தீங்க? மறுபடியும் 2 மேட்சா? பல்ல பல்ல பல்ல. இல்ல, அது என்ன தலையில என்ன வீங்க இருக்குது? யார் கொட்டிருக்கா? அரே சைத்தான் சிங்கு. ஓ கனிமா, பாத்தா தங்கன கேட்ட, பாத்தா தங்கன கேட்ட. 5 செகண்ட் மேல பாடாதே. அந்த சிங்கு இல்ல, ஹர்பஜன் சிங்கு, யுவராஜ் சிங்கு, பிரப்சிம்ரன் சிங்கு. ஓஹோ, பஞ்சாப் காரனா நீ? பஞ்சாப் ஃபேனு. அரே பையா ஒழுங்கா ஆடு. இவன் எனது 11ல ஜெயிச்சவன். எனக்கு 11 அது தமிழ் கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஒழுங்கா ஆடு. யார் பேட்டிங் பிடிக்கிறா? பிரப்சிம்ரன் சிங்கா. அவன டீம்ல எடுத்தாச்சு. யாரு? பிரவணேசாரியாவா? அவனே டீம்ல எடுத்தாச்சு. மக்களின் கேப்டன் அவரையும் கேப்டனா போட்டாச்சு. அதான் கரெக்டா இருக்கும். அவுட் ஆவன. ஓடி ரன் அடிக்கறடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ போற வரைக்கும் அவுட் ஆயிட்டே இருக்காங்க. அவுட் ஆவறது நானு. அதுக்கு அவன போட்டு அடிச்சிட்டு டேய் அவன் டீம்ல எடுக்கறவங்க அவுட் ஆயிட்டு இருக்காங்கடா வரிசையா. அப்படியா? டேய் அவன் ஆடுறா போ. டேய் உண்மையை சொல்லு. யாரு நீ? நீ போறவங்க அவுட் ஆயிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க? சொல்லு. அவர் சொல்லி தான் நான் பண்றேன். எவரு? ஏய் நான் சொல்லிதான்டே அப்படி பண்றான். யார் இவரு? ஏன் இப்படி பண்ண? எப்படி பெங்களூர்ல வந்து எங்களை அவுட் ஆக்குறீங்க, அது மாதிரி பஞ்சாப்ல வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி பண்ணீங்க. ஆஃப். பெங்களூர்ல நாங்க மட்டும் இல்ல, அந்த எல்லார்கிட்டயும் அடி வாங்குனீங்க. அத பாரு இவன் எவன வந்து டீம்ல எடுக்கறானோ அவன் எந்த மேட்சுமே அடிக்க மாட்டான். அதுதான் அவனுக்கு வச்சிருக்கு. சலோ இனிமேல் நீ எல்லா மேட்சுமே கூடவே வந்துரு. ஓகேவா? டீம் 2-1 போட்டு வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, அதுல உங்க டீம் பேட்ஸ்மேன் இருக்கானுங்களே அவனுக்கு வந்து மொத்தமா போட்டு வச்சிருக்கேன். ஏன் டீம் பேட்ஸ்மேன் இவன் எடுத்தாலும் அவனுக்கு அடிக்க மாட்டானுங்களா? ஏன்டா இப்படி பண்ற? நீயோட இருமுடி கட்டி இங்க வந்திருக்க. அது மாதிரி கண்ணை தொடும். போ. ஏங்க டீம் 3 போட்டா செருப்பாடி போ. டார்கெட் 150 தான் அடிக்கணும். வந்து ஒழுங்கா விளையாடணும், புரியுதா? இவங்க பஞ்சாப் இவங்கள்ட்ட ஜெயிச்சு ஆன் கத்துறோம் நம்ம. ஓகே புரியுதா? ஆடியா இப்ப அடிக்கிற பாருங்க. அட்ரா சால்ட். டேய் சால்ட் என்னடா அப்படி அசால்ட் அவுட் ஆயிட்டா? ஏங்க சேஸ் மாஸ்டர் நீங்க இருக்கும்போது நான் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனால தான் அவுட் ஆயிட்டேன். இல்லாண்ட என்ன மாட்டி விட்டு போயிருக்கீங்க. எல்லா மேட்ச் சேஸ் மாஸ்டர் நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. இருங்க அடுத்த பேட்ஸ்மேன் வருவான். யார் நீங்க? நான் தான் படிக்கல். படிக்கலையா? ஐயோ, இந்த மாடர்ன் வேர்ல்டுல படிக்காம ஒரு பொண்ணு பையன் எப்படி இருக்கான்? பொண்ணா பையன்? நான் கிரிக்கெட்டுக்கு படிப்பு முக்கியம் கிடையாது. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க அடிக்கிறீங்க, வாங்க. எப்படி அடிக்கிறேன்? ஒற்றை பாடடி பொண்ணு, ஆர்சிபி டீம் காலடி மண்ணு. நீ பாட்டு அடிச்சுன்னு போயின்னே இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, உங்களுக்கு தெரியாது. போன மேட்ச் நான் இம்பாக்டே குடுக்கல, அதான் அடிக்கிறேன். நீங்க ஏன் அடிக்கிறீங்க? போன மேட்ச் இந்த இம்பாக்ட் பிளேயராவே எடுக்கலங்க. அந்த வெறியில தான் அடிச்சுன்னு நாங்க ஒரு டோய் குடும்பம், தெரியுமா இல்லையா? படிக்கல பாரு, எப்படியோ மேட்ச் ஜெயிச்சாச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் கூப்பிடுறாங்க, போய் வாங்கிட்டு வந்தோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவரா? நாங்க அதிரடியா விளையாண்டுருக்கிறோம். ஆனா நீங்க பொறுமையா 50 பால் 70 ரன் அடிச்சுட்டு மேன் ஆஃப் த மேட்ச்ன்றீங்க. புதுசு தானே உங்களுக்கு? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நின்னு அடிச்சாலும் தப்பு, அடிக்க போய் அவுட் ஆனாலும் தப்பு. டேய் நான் மட்டும் இந்த டீம்ல நின்னு அடிக்கலன்னு வை, வேற எல்லாம் எவனும் நிக்க மாட்டான். எல்லாம் அவுட் ஆயிட்டு போவோம், மேட்ச் முடிஞ்சிடும். எனக்கு நல்லா தெரியும். டேய் 18 வருஷமா ஓப்பனிங் இறங்கி நான் ஆடுறது ஆசைனால இல்லடா, வேற வழி இல்லடா. இல்ல பொட்டு 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 அவுட் ஆயிடுவாங்க. நீங்க நல்லா ஆடுவோம், மறுபடியும் உங்களை நாங்க கழுவி ஊத்துறோம். மறுபடியும் டீம் தோக்கணும்.
சரி கருமம், எல்லார்கிட்டயும் தோக்குற சிஎஸ்கே போய் நம்ம தோத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பழி வாங்காம விடக்கூடாதுடா. அங்கிள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தம்பி பால் மேல இங்க நிக்க கூடாது, பவுண்டரி லைன் பின்னாடி நில்லுங்க. கேமராமேன் இருப்பார்ல, ஓரமா நில்லுங்க. ஹெல்மெட் போட்டுங்க சரியா? அங்கிள் நான் பால் பாய்லாம் இல்ல, அப்புறம் சிஎஸ்கேக்கு ஒன் டவுன் ஆட வந்திருக்கேன். ஒண்டோனா? என்னடா ஆகுது உனக்கு வயசு? 17 அங்கிள். 17? சிஎஸ்கே டீம்ல ஆடுறதுக்கு இன்னும் 15 வருஷம் வெயிட் பண்ணணும்டா. எப்பறம் சேர்த்தாங்க உன்னைய? தெரியாம சேர்த்துட்டாங்க அங்கிள். வாங்க. உனக்கெல்லாம் இருக்கிற நாங்க பவுலிங் போட்டுக்கிட்டு எங்க டீம்லயும் ஒன்ன மாதிரி சின்ன பையன் இருக்கான். இல்லை அஸ்வினி அஸ்வினி வாங்க. எதுக்கு நான் என்ன கூப்பிட்டீங்க? என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? ஆமாண்ணா. சின்ன பசங்க ஸ்லாக் அது. ஆமாங்க. இந்த பாரு சின்ன பையனா இருக்கான் சரியா? ரொம்ப அழுதுருவான்னு நினைக்கிறேன் நம்ம பெரிய பசங்களை விட்டு போட்டா. அதனால நீ என்ன பண்ணு, சும்மா ஒரு 2 தட்டு தட்டு அழுதுருவான் பார்த்து. அதான் சிஎஸ்கே சின்ன பையனை கூப்பிட்டுருக்காங்களா, கதற போறான் இன்னைக்கு. அவனுக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இதுக்கே அழுதுட்டான்டா. நீ போ, நீ தீபக் ஜாகர் கூட்டு போ. தம்பி என்ன கண்ணுல தண்ணி வராம அழுகுறீங்க போல? அங்கிள் அவரை வர சொல்லுங்க. அழுதுகிட்டே இருக்கணும். ஆமா. இரு வாடா. போடா பேசுறான். அழுகு விடா இன்னும் நல்லா அவனை. இன்னும் குழந்தை பாவம் பக்கமா இருக்கு. ஐயோ ரொம்ப அழுகுறா, கட் பண்றா. என்னடா ஃபேஸ் அமைதியா இருக்கான, சவுண்ட் மட்டும் வருது. எப்படா அழுவுறது? நான் இல்லடா, உங்க டீம் தான் அழுது இருக்கான். இல்ல நீ ஏன்டா அழுகுற? அடிக்கிறான். அங்கிள் நான் ரொம்பலாம் அடிக்கல, 2 6 2 4 தான் அடிச்சேன், அதுக்கே அழுவுறாரு. ஆத்தாடி ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. இருடா வரேன். இத பத்தியா உன் பேக் ஃப்ரைடே கொடுத்த ஹோம்வொர்க் என்னாச்சு? மேக்ஸ் அசைன்மென்ட் அப்படியே இருக்கான். அப்பா அம்மா வேற சைன் வாங்கல பேரண்ட்ஸ்க்கு. போச்சு இரு அம்மாட்ட சொல்லி விடுறேன். அங்கிள் நானும் அம்மாட்ட சைன் வாங்கி அசைன்மென்ட் முடிச்சிடுறேன். பாய் அங்கிள். எப்படி டாக்டிக்கலா மூவ் பண்ண பாத்தீங்களா? இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 பேஜ் எல்லாம் வருவாங்க, நமக்கு ஃபேவரா தான் ஆடுவாங்க.